வணக்கம் 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 நண்பர்களே. தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தொழிலாளர்கள் பீதியில் இருக்கிறாங்க. அது பற்றின ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரம்பாடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட சேரங்கோடு தேயிலை தோட்டம் தேன்டி சரகம் 2ஆம் படச்சேரி சுற்றுவட்டார பகுதியில் ஏராளமான மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக இந்த பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிக்குள்ள புகுந்து வளர்ப்பு நாய்கள் மற்றும் மேய்ச்சலுக்கு செல்லும் மாடுகளை சிறுத்தை வேட்டையாடி வருகிறதா தகவல் கிடைக்கப்பட்டது. ஸோ இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள தேந்தி தேயிலை தோட்டத்தில் சிறுத்தைகள் நடமாட்டம் இருந்து வருவதை பொதுமக்கள் பார்த்துருக்கிறாங்க. இது குறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் பேரில் அங்கு வந்த வனத்துறையினரும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் அதிகாலை நேரங்களில் பந்தலூர், சேரம்பாடி, கூடலூர் உள்ளிட்ட பள்ளிகளுக்கு செல்வதற்கு மாணவர்களுக்கு மாணவர்கள் நடந்து சென்று பேருந்துகளை பிடித்து பள்ளிக்கு சென்று வந்து கொண்டிருக்கின்றனர். இதேபோல் மாலை நேரங்களில் தொலைதூரத்திலிருந்து தங்களது குடியிருப்புகளுக்கு செல்கின்றனர். இது போன்ற நேரங்களில் சிறுத்தையால் மாணவர்களுக்கு ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் தேயிலை தோட்டத்தில் பசுந்தேயிலை பறிக்க செல்லும் பெண் தொழிலாளர்கள் காலை நேரத்தில் பணிக்கு செல்பவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. எனவே தேயிலை தோட்டத்தில் நடமாடும் சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே விட்டு விடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.